ஹீரோ ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். இந்த நிகழ்ச்சியில் 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சி 10ஆம் வகுப்பு தேர்வு முடித்த மாணவர்கள் அடுத்து மேற்கொண்டு என்ன பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், எதிர்காலம் மிக்க படிப்புகளுக்கு பாலமாக அமையப்போகும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கும் என்பதை பற்றி கூறுவதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் கல்வியாளர், கல்வி ஆலோசகர், www.indiacollegefinder.org இணையத்தின் நிறுவனர் திரு நெடுஞ்செழியன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அதே போல ஆசிரியர் கனவு ஆசிரியர் .orgங்கிற இணையதளத்தை நிறுவி இந்த தேசத்தோட கனவு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிற கனவை நனவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஆசிரியர் முதுநிலை ஆசிரியர் தாமரைக்கண்ணன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். நேற்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. பல மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சில மாணவர்களோட வெற்றி தாமதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், அது தேர்ச்சி அடையாதவர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம முதல்ல என்னென்னா, இந்த தேர்ச்சி பெற தவறியவர்கள், இந்த முறை அந்த வாய்ப்பை தவற விட்டவர்கள் என்னென்ன செய்யலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்பு, அவங்களுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா வெற்றி பெறவர்களை கொண்டாடுறதுக்கு பெரிய கூட்டமே இருக்குது. ஆமாம், இவங்க என்னென்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, லைஃப்பில் அவங்க எதுவுமே இழக்கலை அப்படின்றது மாதிரி அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு தோல்வினே கருதக்கூடாது. பிகாஸ் இது ஒரு வெற்றிக்கான ஃபஸ்ட்டு படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த நிறைய பேர் இந்த டைமில் எல்லாம் தாண்டி ஓடிடுவாங்க. பட் பின்னாடி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அது ஏதோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் ஒரே திறமையில் நம்ம இது ஒரு ஒப்பிட்டு பார்க்குறதுல உங்களை தேர்வின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க. பட் இதில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஓட்டப்பந்தயம் போட்டி வச்சு அவங்க தோற்றுருவாங்க, ஸ்விம்மிங் வச்சா தோற்றுருவாங்க, க்ரியேட்டிவிட்டி வச்சா தோற்றுருவாங்க, பேச்சு போட்டி வச்சா தோற்றுருவாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்குது. அது ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கிளாஸில் ஃபிஷ் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, மங்கி இருக்குது, எலிஃபென்ட் இருக்குன்னா ஸ்விம்மிங் காம்படிஷனில் மட்டும்தான் ஃபிஷ் வின் பண்ணும். பட் ஃபிஷ் மற்ற எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகும். அதனால் ஃபிஷ்ஷுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திறமைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி சாதித்தவர்கள் எல்லாமே முதல் வாழ்க்கையில் முதல் படிக்கட்டில் முதல்ல விழுந்து அதை அடுத்து அதை வெற்றிக்கு ஒரு முதல் படியாக ஏற்படுத்தி அதுக்கப்புறம் சக்ஸஸிவாக அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அடுத்து ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அடுத்து எந்த சப்ஜெக்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் www.khanacademy.orgன்னு ஒரு சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல படித்த மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்கள் அவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை நீங்கள் ஒரு ஃபெயிலியர்னே கன்சிடர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இட்ஸ் ஓகே, இதெல்லாம் இது நமக்கு நல்ல லெசன். இதில் நம்ம எல்லாரையும் நம்மளை எப்படி திட்டுறாங்கன்னு பார்த்துக்கலாம். இவங்க திட்டினவங்களெல்லாம் நீங்கள் அடுத்து இதே நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ உங்களை உங்கள் முன்னாடி எவ்வளோ ஃபேஸை அவங்க ரொம்ப இதாக வச்சுக்கிறாங்கிறத பார்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஏன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் இதெல்லாம் தாண்டி நிறைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை ஃபெயிலியர்னே எடுத்துக்கக்கூடாது. இது சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது எல்லாரும் முதல்ல டேரெக்டாக 10வது ஸ்டெப் போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் படிப்படியாக ஏறி வரீங்க. அவங்கள விட நீங்கள் இன்னும் உயர்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் 10th அல்லது +2 அப்படின்றது ஒரு எபிசோடாக வச்சுக்கலாம், இல்லைன்னா சில பக்கங்களாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே புத்தகம் ரொம்ப பெரியது, அதில் நிறைய பக்கங்கள் இருக்குது, அதில் வெற்றி பக்கங்களும் காத்திருக்கு. தாமரைக்கண்ணன் சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். இப்போ அரசு பள்ளிகள் தொடர்ச்சியாக இப்போ சமீபத்தில் சாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. மாநில அளவில் மதிப்பெண் சார்ந்து அந்த அளவீட்டின் அடிப்படையில் சொல்கிறேன், தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாநில அளவில் இடங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மதிப்பெண் வித்தியாசம் 1-2 தான். அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு க்யூவில் எல்லாரும் காத்திருக்கிற சிபாரிசு கடிதத்தை வாங்கிட்டு போகிற மாதிரியான நிலைமையெல்லாம் நம்ம இப்போ செய்தித்தாளில் பார்க்குறோம். இந்த மேம்பாட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எதிர்காலத்துக்கு எப்படி ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் கட்டமைப்புகள வித்தியாசம் இருக்கே தவிர ஆசிரியர்களோட திறன் அப்படின்னு பார்த்தா அரசு பள்ளிகள் தான் சிறந்த பள்ளிகளாக இருக்கின்றன தனியார் பள்ளிகளை விட. ஆனால் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாகவும், பல தனியார் பள்ளிகளில் மைதானங்களே இருக்காது, இருக்கிற இடத்திலும் கட்டடங்கள் கட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் எல்லா அரசு பள்ளிகளும் மைதானங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் வகுப்பறை வசதிகள்னு பார்த்தா வெளிச்சமோ காற்றோ இல்லாத வகுப்பறைகளாகவும் கழிவறைகள் இல்லாத வகுப்பறைகளாகவும் அரசு பள்ளியோட தரத்தை குறைக்கின்ற பேராமீட்டராக நான் பார்ப்பது இதைத்தானே தவிர ஆசிரியர்கள் தரம் என்றைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அரசு பள்ளிகள் உள்கட்டமைப்பு வசதிகள், வெளிச்சம் நிறைந்த வகுப்பறைகள், காற்றோட்டமான வகுப்பறைகள், காற்று வசதிகள், நவீன தொழில்நுட்ப சாதனங்கள், டிஜிட்டல் போர்டு மாதிரியான சாதனங்கள், கழிவறை வசதிகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாதிரி பெண் குழந்தைகளெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கான சிக்கல்களை சமாளிக்க முடியாது, கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்கூலில் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா கழிவறை வசதி இல்லை இங்கே.
அதனால் பிள்ளைகள் அடிக்கடி பள்ளிக்கு லீவ் போடுகிற கட்டாயம் ஏற்படுகிறது. இதுதான் அரசு பள்ளி தரத்தை குறைக்கின்ற பேராமீட்டராக சமீப காலமாக இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் விரும்புவதில்லை. இதையெல்லாம் மாற்றுகிற போது இன்னும் சிறப்பான ஒரு எழுச்சியை அரசு பள்ளிகள் பெறும். அதுக்கான காலம் சீக்கிரத்திலே கணிந்து வரும். நிச்சயமா சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் இணைஞ்சிருக்காங்க சுஜித்ரா, சென்னையிலேருந்து. வணக்கம் சுஜித்ரா, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் 12th முடிச்சிருக்கேன். என்னோட பயோ கட் ஆஃப் வந்து 166. ஓகே நான் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். நிச்சயமா அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு 10th முடிச்ச மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இதை வச்சுக்கலாம். உங்களோட கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதில் இருக்குது. அவங்களுக்கு சிறப்பாக என்னென்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை அதை வச்சிருக்கிறோம். 10th முடிச்சவங்க கால் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். சார், இவங்களோட கேள்விக்கு உங்களோட பதில். இது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி வந்து BASLP வந்து உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சொல்லிட்டு மைசூரில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் அங்கே வந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அலியூர் ஜங்க் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஹியரிங் ஹேண்டிகேப்ட் வந்து 2 இன்ஸ்டியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து மும்பை, ஹைதராபாத், இதெல்லாம் நிறைய லொக்கேஷன் இருக்குது. லாஸ்ட் இயர் நாங்கள் வெள்ளூர்லேருந்து ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கோம். இங்கே சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து படிக்கிறாங்க. இது வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க 1500 rupees சம் அப்ராக்சிமேட்டாக 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து விண்ணப்பித்து படிக்கலாம். இது தவிர மதுரை சென்னை மெடிக்கல் காலேஜ்லேயும் நீங்கள் வந்து தனியாக அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான சந்தேகத்துக்கான விடை கிடைச்சிருக்கும். இப்போ தாமரைக்கண்ணன் சார் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்த சொன்னார். விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, கல்வியில் விளையாட்டோட பங்களிப்பு, அதோட அந்த ஷேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயம் கன்சிடர் பண்ணப்படுதா? பாரதியாரோட பாட்டில் கூட காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு சொல்லிட்டு மாலை முழுதும் விளையாட்டுன்னு அவர் சொல்கிறார். மாலைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பொழுது மாதிரியும், காலைங்கிறது ரொம்ப குறுகிய பொழுதுங்கிற மாதிரியும். இந்த விளையாட்டோட முக்கியத்துவம், அதை சார்ந்து எந்த மாதிரியான விஷயங்கள் கல்வியில் வாய்ப்புகளை ஏற்படுத்துது, அந்த விஷயத்த சொல்லுங்கள் சார். இப்போ சமீப காலமாக விளையாட்டு மாதிரி துறைகளுக்கு பள்ளி அளவிலேயே முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. ஏன்னா மதிப்பெண் மட்டுமே தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிற எண்ணம் பள்ளிகள்லேயே வந்துருச்சு, பெற்றோர்கள்ட்டே வந்துருச்சு. எனவே வகுப்பறை கற்றல் கற்பித்தலுங்கிறது ஏதோ பிளாக் போர்டை யூஸ் பண்ணி வகுப்புக்குள்ளே பாடப்புத்தகத்தை மட்டும் படித்தாலே போதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனால் விளையாட்டு என்பதும் கல்வியில் மிகப்பெரிய ஒரு அங்கம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா விளையாடுகிற போது தான் மாணவனோட திறன் அதிகரிக்குது, மூளை திறன் அதிகரிக்கிறது, செயல்பாடு திறன் அதிகரிக்கிறது, உடல் திறன் அதிகரிக்கிறது. அதுவும் படிப்பில் ஒரு அங்கம்ங்கிற எண்ணத்தை பெற்றோர்கள் மதிக்கணும். ஏன்னா வீடுகள்லையும் இப்போ விளையாடுவதற்கு இடம் இல்லை, பள்ளிகள் தான் ஒரே வாய்ப்பாக இருந்துச்சு. இங்கே அங்கு மறுக்கப்படுகிற போது தான் குழந்தைகள் சமீப காலமாக அடாலசன்ட் பீரியடில் ஏற்படுகிற தன்னெழுச்சியான எதிர்மறை விஷயங்களுக்கெல்லாம் விளையாட்டு மறுக்கப்படுவதற்கு காரணமாக இருக்குது. எனவே எல்லா பள்ளிகள்லையும் விளையாட்டு மைதானங்கள் கண்டிப்பாக இருக்கணும். விளையாட்டு என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பீரியட் கண்டிப்பாக ஒதுக்கப்படணும். விளையாட்டு தேவையற்றதுங்கிற எண்ணம் சமீப காலமாக வந்திருக்கிறத வருத்தத்துக்குரிய செய்தியை நான் பார்க்குறேன். நிச்சயமாக வெற்றி தோல்வியை சரிசமமாக பார்க்கக்கூடிய மனநிலையும் விளையாட்டுகள் அளிக்கிறதுங்கிறது கூடுதல் தகவல். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கிற வரைக்கும் மாணவர்கள் விளையாடுவாங்க, இப்போ சார்ஜ் இருக்கிற வரைக்கும் விளையாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலையெல்லாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து முகமது இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் முகமது, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் இங்கே சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்னு ஐடியா இருந்துச்சு. ஓகே. ஆனால் வீட்டில் ஃபிசிக்ஸ் எடுங்க, ஸ்கோப் நல்லாயிருக்கும், எல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கும்ன்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படிலாம் ஈஸியஸ் எடுக்கிற மாதிரி. ஓகே. அவர் இப்போ என்னென்னா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வீட்டில் வந்து இது படித்தா ஸ்கோப் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கோப்பை வந்து அவங்க எதன் அடிப்படையில் அளவிடுறாங்க? இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முக்கியமாக வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறதே தெரியறதில்லை. அவங்க எல்லாம் வந்து ஔவையார் சொன்னது மாதிரி கற்றது கைமணம், நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். இந்த டிசிஷன் வந்து நம்ம எடுத்து நான் தான் சொல்வேன், நான் யூஸ்வலாக வந்து ஒரு பஃபே மாதிரி உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் வெரைட்டி இருக்குது. அதில் வெறும் கர்ட் ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயோ நான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் இப்போவும் +2 முடித்தவர்களுக்கு ஒரு 50க்கு மேலே அப்ளிகேஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் விண்ணப்பங்கள் உங்கள் +2 மதிப்பெண்களே அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. நீங்கள் எவ்வளோ மினிமம் 50-60% வாங்கியிருந்தாலே போதும். இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் போய் ஜாயின் பண்ணலாம். அதனால் வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் சொல்கிறாங்கிறதுக்காண்டியும் நான் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். நான் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போதே 17 வருஷம் உங்களை ஒரு கன்வேயரில் தான் ஏற்றி விட்ருக்காங்க. அந்த கன்வேயர் விட்டு நீங்கள் இறங்கி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு ஸ்கூலை தவிர எந்த பில்டிங் பார்த்தாலும் நல்ல பில்டிங்காக தான் தெரியும், எதை பார்த்தாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரியும். பட் என்னென்ன வாய்ப்புகள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக வந்து எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலி ஒரு ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தால் நல்லது. ரெண்டுலேயுமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது, அதில் வாய்ப்புகளுக்கு எங்கேயுமே மறுப்பு இல்லை. நிச்சயமா. வளம்புரி ஜான் அவரோட புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு பல்கலைக்கழகத்தில் நுழையும் போது அங்கே இருக்க கழிவறை மட்டும் பார்த்துட்டு இந்த பல்கலைக்கழகம் நாறுது அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி மனநிலை தான் இருக்குது. சார் சொல்கிற மாதிரி எல்லா பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தேடுதலை விரிவாக்குனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தபடியாக காஞ்சிபுரத்துலேருந்து சுபாஷ் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சுபாஷ், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் வந்து ஜேஇ மெயின் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் சார். ஓகே.
அதில் வந்து 55 தான் மார்க் எடுத்தேன். ஓகே ஜஸ்ட் பாஸில் தான் உள்ளே போனேன். எஸ்சி கோட்டா சார் நான். ஓகே. இப்போ வந்து ஜேஇ மெயினை வச்சு நான் அப்ளிகேஷன் ஏதாவது போட்டு ஏதாவது என்ஐடியில் ட்ரை பண்ண முடியுமா சார்? அது எப்படி ட்ரை பண்ணணும், அது கொஞ்சம் டோட்டல் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதோட ஜேஇ அட்வான்ஸும் எழுதியிருக்கேன். அதோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது சார். அதுதான் ஜேஇ மெயினை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் சார். அதோட வந்து இந்த கட் ஆஃப் 12th கட் ஆஃப் வந்து 172 சார். அதுக்கு வந்து ஐடி ஃபீல்டு சேரலாமா? அது எந்த நல்ல காலேஜ் அப்படி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். நெடுஞ்செழியன் சார், இதுக்கான சிறப்பு வகுப்புலாம் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கான பதில் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நம்ம பேசலாம். பட் இந்த ஒரு இதுக்கு மட்டும் பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் வந்து உங்களுக்கு நாங்கள் எஸ்சி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் வந்து 11 lakhs வரைக்கும் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் நாங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு கேட்டகரி உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் இது இருந்தாலும் நீங்கள் என்ஐடி தாண்டி நிறைய இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தனித்தனியாக விண்ணப்பங்கள் செய்யணும். அந்த விண்ணப்பங்களுக்கு மட்டுமே ஏறத்தாழ ஒரு 15,000 20,000 அப்ளிகேஷன் மட்டும் செலவழிக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் போய் படிக்க வேண்டியது வந்து நீங்கள் தனியாரில் நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட்டில் 1 lakh செலவழிக்கிறேன்னா நீங்கள் தனியாரில் போய் நீங்கள் 5 லட்ச ரூபா செலவழிக்கணும். அந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இப்போ போடுறதுக்கு நீங்கள் யோசிக்காமல் போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் மற்ற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ஐடி மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. ஜேஇ மெயினை வச்சு என்ஐடியை விட சிறந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடலைன்னா, உதாரணத்துக்கு வந்து அந்த என்ஐடி 14 ஜேஇ மெயின் 14 லட்சம் பேர் எழுதுறதுல இந்த விண்ணப்பம் செய்கிறது வந்து 10,000 பேர் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இன்ஸ்டியூஷனில் இந்த 10,000 பேரில் வந்து எந்த கேட்டகரியில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இதில் வந்து மேலே வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 போகும்போது கீழே வந்து நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு ரேங்க் வந்து 1 லட்சம் வாங்கினவன் அப்ளை பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் வந்து 2 லட்சம் வாங்கினவன். இடையில 1 லட்சம் பேர் அப்ளையே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கெங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அங்கங்கே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக. தாமரைக்கண்ணன் சார், இப்போ ஒரு பிரேக்கு போகிறது முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. 10th முடிச்சுட்டு இப்போ நிற்கிறாங்க, அடுத்தது வந்து எதை படிக்கிறது? ஏன்னா இப்போ தான் சேனலைஸ் ஆகிறாங்க. 10th வைடாக எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கிற ஒரு நிலையிலேருந்து மாறி ஸ்பெசிஃபிக்காக எனக்கான விஷயத்தை தேர்ந்தெடுக்கு. இந்த இடத்துல பெற்றோரோட விஷயம், நேற்று நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்போது பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதலை கொடுக்க முடியும்? 10th +1 போகும்போது கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த மாதிரி அணுகுமுறையை கையாண்டா அது அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்? பொதுவாகவே பெற்றோர்கள் வந்து இப்போ 10th 500க்கு 480 மார்க் எடுத்துட்டாலோ 400 மார்க் மேலே எடுத்துட்டாலோ அது சயின்ஸ் குரூப் தான் படிக்கணும், பயாலஜி தான் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும் எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக இந்த சமச்சீர் கல்வி சிஸ்டத்துக்கு பிறகு கணித மார்க்குக்கும் அறிவியல் மார்க்கில் பெரிய இடைவெளி இருக்குது. எல்லாருமே அறிவியல் இன்றைக்கு எளிதாக அறிவியல் 90 மார்க் எடுக்கிற பெண்கள், குழந்தைகள் கூட, மாணவர்கள் கூட கணிதத்தில் 40 மார்க்கு 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் நல்ல மார்க் எடுத்து மேத்ஸ் நல்ல மார்க் எடுத்திருப்பான். அந்த சிஸ்டம் வேறு. இன்றைக்கு சிஸ்டத்தில் சயின்ஸில் வந்து 100 கூட எடுக்கிறான், ஆனால் மேத்ஸில் வந்து 60-70 எடுக்கிறான். இந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை வைத்துக்கொண்டே நான் நேற்று கூட மாணவியை சந்திச்சு, நான் மேத்ஸில் 40 மார்க்கு, சயின்ஸில் வந்து 95 மார்க்கு. அவர்கள் வந்து பயாலஜி குரூப், மேத்ஸ் குரூப் வேணும்னு கேட்குற போது அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா 10th வரைக்கும் இருக்க அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ், எண் கணிதங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் 11th 12th வந்துட்டால் அல்ஜிபரிக் மேத்தமெட்டிக்ஸ், அனாலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் ஒரு மேத்ஸ் புக்கு திறந்து பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கு திறந்து பார்த்தீங்கன்னா நம்பரே இருக்காது. எக்ஸ், ஒய், இஜட், தீட்டா, பீட்டா அப்படி தான் இருக்கும். அது கணித புக்கானே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட புத்தகம் படிக்கிறது சிரமம். ஸோ இந்த மாணவர்கள் மதிப்பெண்ணை மட்டும் வச்சு முடிவு பண்ண வேண்டாம். 10th to 12th போகிறதுக்கு அவர்கள் திறன் சார்ந்து, விருப்பம் சார்ந்து என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி நான் இந்த 11th என்ன எடுக்க போகிறது முக்கியம் இல்லை, 5 ஆண்டுகள் கழித்து என்னவாக போகிறான்னு முடிவு பண்ணிட்டு போய் சேர்க்கறது தான் நல்லது. 11th கணித புத்தகத்தை பற்றி ஒரு சொல்லுவாங்க, புக்கு ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதான் உண்மை. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம், இங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.